எப்படி நீங்க ட்ரெண்ட் ஆற பாட்டா செலக்ட் பண்றீங்களா இல்ல நீங்க செலக்ட் பண்ற பாட்டெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதா? செலக்ட் அப்படின்ற ஒரு இதுவே இல்ல, நமக்குன்னு அமையறதுன்னு சொல்லலாம். அந்த அமைச்சல் வந்துட்டு ஏதோ எனக்கு கடவுளா பார்த்து கொடுக்கறது வந்து ஹிட் ஆகிற சாங் மட்டும் கொடுக்குறாரு. எப்படிங்க ஜென்ரலா வந்து எல்லா சிங்கர்ஸுக்கும் இருக்கிறதுல முக்கியமா ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு இருக்கும். ஒரு மியூசிக் டைரக்டரோட அமையும். பட் உங்களுக்கு சிக்னேச்சரா இருக்கக்கூடிய அனிருத்தா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், தேவி ஸ்ரீ பிரசாதா இருக்கட்டும், அடுத்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஜாலக்காரி அப்கோர்ஸ் சாய் அபியங்கரா இருக்கட்டும், அப்படி அமையுது. அப்படியே அந்த போர்டு வந்து இப்படி அகலமா வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் கையில எதுவுமே கிடையாது, ஏதோ எல்லாமே அமையறதுதான். நீங்க அமையறதுன்னு சொல்றதுனாலே அதான் லைக் அது லக் அமைஞ்சிடுச்சு. என் வாய்ஸ்ல ஏதாவது அவங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருந்துருக்கலாம், ஸோ அதனால அமைஞ்சிடுச்சு. ஸோ ஜஸ்ட் கிரேட்ஃபுல். எனக்கு ஐ நோ மை ஸ்ட்ரெங்க்ஸ். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டிங் போனேன். அப்போ வந்து செம்ம ஹை பிச்டா கொடுத்துட்டு இதை நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என் வாய்ஸ் சாம்பிள் கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் நான் அவ்வளோ ஹை எனக்கு பாடுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஆனா லைக் அது நான் வந்துட்டு நான் பண்ணேன், ஆனா அந்த சாங் வெளில வரல. நான் நினைச்சுக்கிறேன் நல்ல விஷயம் அது வெளில வரலன்ட்டு. ஏன்னா வந்துட்டு என்னால எனக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு, என்னால பண்ண முடியுங்கிறது இருக்கு. ஸோ எனக்கு அமைஞ்ச சாங் எல்லாமே என்னோட நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல என்னோட ஸ்ட்ரென்த் காமிக்க கூடிய மாதிரி ஒரு சாங்ஸ்.